ஐயோ போச்சு, என் 10 கோடி போச்சு. ஐஸ்வர்யா போச்சு, என் பணம் 10 கோடி போச்சு, என் பணம். ஐயோ எங்க இந்த கௌதம் ஆளையே காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குது. போச்சு. டேய் டேய் கௌதம், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தரையில உட்கார்ந்திருக்க? எந்திரி. டேய் உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? முதல்ல எந்திரிடா. போச்சு, எல்லாமே மொத்தமா போச்சுமா. ஓ என்னடா கோலம் இது? முதல்ல எந்திரிடா. எந்திரி, எந்திரிச்சு மேல வந்து உட்காரு. வா எந்திரி, உட்காரு உட்காரு முதல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன ஆச்சுடா உனக்கு? புலம்புற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. 10 கோடி ரூபாய் மொத்தமா போச்சுமா. இது வரைக்கும் இந்த பணத்தை ஒயிட்டாக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ மொத்தமா போச்சுமா. சூர்யாவை எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த இந்த டைம்ல 10 கோடி நம்ம சொத்துல இருந்து குறைஞ்சிருச்சேமா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவ தெளிவா இருக்கிறத ஒத்துக்கிறாளோ இல்லையோ, ஆனா போறதுக்குள்ள நம்மள மனநல சரியில்லாம போல இருக்கு. எனக்கே தெரியாம என் போன் எடுத்து விளையாடி இருக்கா. டேய் அப்பவே சொன்ன கேட்டியாடா நீ? நான் சொல்லும் போது பெரிய இவன் மாதிரி பேசுன. போச்சா உன் பேராசையால இப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. அந்த ஐஷு எப்பேற்பட்ட கைகாரின்னு தெரிஞ்சும் உன் போன் எடுத்து இவ்வளவு பெரிய விஷயம் பண்ற அளவுக்கு நீ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கடா, அறிவு கெட்டவனே. நான் என்னமா பண்றது? அவ கழுகு மாதிரி காத்திருந்து காரியத்தை சாதிச்சிட்டா. அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டு போனை வாங்கி செக் பண்ணப்ப கூட எந்த ஆக்டிவிட்டி சேஞ்சஸுமே தெரியல. ஆனா இப்பதான் தெரியுது. அவளோட வேலை முடிஞ்சதும் பக்காவா பேக்கப் எடுத்துட்டு தான் என்கிட்ட கொடுத்துருக்கா. இல்லனா வெறும் ஆப்ல இருந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அவ திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கா. போச்சு, என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இப்போ அந்த சூர்யாவுக்கு அடிமையா வேலை பார்க்க போறேன். வாய முடிக்கிட்டு பேசாம இருடா. இப்பதான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல, பாத்துக்கலாம் விடு. மேடம் சொன்னா கேளுங்க மேடம். சொன்னா கேளுங்க. உள்ள போங்க. என்ன வர வேணாம்னு சொல்றேன். மேடம் நில்லுங்க மேடம். எங்க மேடம் போறீங்க? வழிய விடு. நீ யாரா? என்ன தடுக்கற? நான் என் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். போய் அப்படியே பிச்சராஸ்கல். சும்மா இருமா. அதெல்லாம் போக முடியாது மேடம். ஐசு பாத்தியா, அதான் என் பொண்ணு. ஓ நீங்க ஐஸ்வர்யா மேடமோட அம்மாவா? ஆமா. தெரியாம சொல்லிட்டேன் மேடம். சாரி. பாப்பா